மதுரைக்கு வரேன் அப்படின்ச்சா. உடனே மீராவுக்கும் பரமசந்தோஷம். கொஞ்ச நாள் ஆச்சு. ஜெயமல் இடத்துல எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சான். அப்பொழுதே ஜெயமலுக்கு பிடிக்கலை. என்ன பரதேசி மாதிரி ஆண்டி பண்டார மாதிரி தெருவா கோயில் கோயிலாக போறியா? வெக்கமா இல்லையா உனக்கு? ஒரு ராஜானா அவனுக்குரிய தர்மம் உண்டு, கர்மாவை பண்ணணும். இதை விட்டுட்டு கோவிலுக்கு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கர்மாவை பண்ணணும் கர்மாவை பண்ணணும் கர்மாவை பண்ணணும்ன்றா. கர்மாவை பண்ண வேண்டாம்னு யாருமே சொல்லலை. அதுக்காக தெய்வத்தை விடணும்னு எங்கேயுமே சொல்லவும் இல்லை. அவள் தெரிஞ்சதை சொல்கிறா. ராணாவுடைய ஒரு தங்கை ஊதான்னு பேர். அவளுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலை. அவளும் கோவிலுக்கெல்லாம் போவா, பூஜையெல்லாம் பண்ணும், அவ்வளோதான். தெய்வத்துக்கு ஒரு டைம் வச்சுருக்கா, ஒரு எல்லை கோடு வச்சுருக்கா. அதை தாண்டி தெய்வமும் வரக்கூடாது, இவர்களும் போக மாட்டான். அவ்வளோதான், அந்த எல்லையோடு நின்றுருக்கா. ஆனால் மீரா அந்த எல்லைகளெல்லாம் கடந்து போகின்றாள். அவளால் அது சுகமாக இருக்குது, மற்றவாளுக்கு அது புரியலை. அதனால் தப்பு தப்பாக பேசுகிறாள். ஆனாலும் மீராவும் ராணாவும் க்ஷேத்ராடனம் போகிறார்கள். க்ஷேத்ராடனம் அப்படின்னா க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறது, தெய்வத்தை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ நவதிருப்பதி எல்லாம் போகிற இந்த காலத்தை டூர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். அதான் கஷ்டம். டூர் வேறு, யாத்திரை வேறு. டூர்னால் கரெக்டாக வேலைக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்காக கிடைக்கணும், இத்தனை கோவில்கள் பார்த்துட்டேன்னு கணக்கு பண்ணணும், அவ்வளோதான். யாத்திரை அப்படின்னா தெய்வத்தை அனுபவிக்கணும். யாத்திரை அப்படின்னா கோவிலுக்கு போகணும், மனசு திருப்தி ஆகி சமாதானம், தெய்வத்தை நன்னா பார்த்து தெரிஞ்சவரை அடுத்த கோவிலுக்கு போகணும். கணக்கு பண்ணிட்டு பார்த்தோம்னா அது டூர். அது காத்தால டிஃபன் போர்டு அப்படி தான் வைப்பா. நிறைய இடங்களில் நோட்டீஸை நான் பார்த்துட்டு, மெட்ராஸ், பாம்பே, எல்லா இடங்கள்லையும். பாம்பே எல்லாம் போயாச்சுன்னா அஷ்டவிநாயக் டூர் அப்படின்னு, அங்கே ஒரு 8 கணபதி ரொம்ப ஃபேமஸ். டூர் காத்தால காஃபி கொடுத்துருவோம், டிஃபன் கொடுத்துருவோம், மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவோம், ராத்திரி டின்னர் கொடுத்துருவோம், 2 நாள் 1 நைட் என்னமோலாம் சொல்லி பணம் வசூல் பண்ணி எல்லா கோவிலையும் ஏற்றி இறக்கிடுவோம், அவ்வளோதான். பிருந்தாவன் டூர் அப்படின்னு ஒன்று உண்டு, நவதிருப்பதி டூர்னு ஒன்று உண்டு, மதுரை டூர், நிறைய உண்டு. அது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே தெய்வ தரிசனம் இல்லை. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னு இருக்குமே ஒழிய பகவானை பார்த்தோம்னு இருக்காது. நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதே மகாத்மாக்களோட போகிறோம் அப்படின்னா அதுக்கு நிஜமாவே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆச்சரியமாக மீராவோட கிளம்புறாங்க. மீரா ஆச்சரியமான மகதி, அற்புதமான பக்தை, பக்திக்காக பக்தி பண்ணுறவள், வெளிவேஷக்காரி கிடையாது. அதனால் மீரா கிளம்புறா, ராணா கிளம்புறா. கூடவே அவளுக்கு ஒத்தாசம் பண்ணுறதுக்கு, அவர்கள் வேண்டிய கைங்கரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு வேலைக்காரா போகிறா. உடனே அவளுடைய குடும்பத்தார், இப்படி நிறைய பேர் மீராவோடையும் ராணாவோடையும் உத்தமமான கோவில்களுக்கெல்லாம் க்ஷேத்ராடனம் போகிறார்கள். பண்டரீபுரம் அந்த மாதிரி உத்தமமான இடங்களுக்கெல்லாம் மீராவோட போனோம். நிஜமாவே மீரா மாதாவோட பண்டரீபுரம் போனோம்னா அப்போ பாண்டரங்கன் கண்ணதற்கு விளையாடுறதை பார்க்கலாம். மீராவோட பிருந்தாவனம் போனால் பிருந்தாவன கண்ணனை பிரத்யட்சமாக அனுபவிக்கலாம். சைத்தன்ய மகாபிரபுவுடைய பூரி ஜெகநாதன் போனோம், ஜெகநாதன் அப்படி அனுபவிக்கலாம். ஸ்ரீரங்கம் போகணும்னா ஆண்டாளை கூட்டுட்டு போகணும், இல்லாட்டி திருப்பானாழ்வாரை கூட்டுட்டு போகணும். ஆழ்வார் திரும்பி போனோம்னா மதுரகவி ஆழ்வார் கையை பிடிச்சிட்டு போகணும். ஏன்னா அவருக்கு தான் நன்னா தெரியும். ஆழ்வார் நன்னா தெரிஞ்சது யாருன்னா மதுரகவி ஆழ்வார் தான். நவதிருப்பதியை பார்க்கணும்னா நம்மாழ்வாரை பிடிச்சிட்டு தான் போகணும். திருக்குறுங்குடி போகணும்னா ராமானுஜரை பிடிச்சிட்டு போகணும். அப்படி போயிட்டோம் அப்படின்னா நிஜமாவே அந்த மூர்த்தி, அந்த கோவில், அந்த சாநித்தியத்தை உள்ளபடி அனுபவிக்கலாம். திருவனந்தபுரம் போகணும் அப்படின்னா ஆச்சரியமா திவாகர முனி, பில்வமங்கலத்து மகரிஷி, ராமானுஜர், ஆளவந்தார், இந்த மாதிரி மகாத்மாக்களோட போனால் தெரியும். இந்த டிவிக்காரன் காட்டுறதெல்லாம் பார்த்தா பத்மநாபரை காட்டவே மாட்டான். பத்மநாபரை பற்றி பேச்சே கிடையாது. 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இதே தான் ஜெபிச்சுட்டு இருக்கா. அத்தனை பேருக்கும் ஒரே ஜபம் 1.5 லட்சம் கோடி. கூட கூட திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் ரகசிய அறை, இதே தான் பேசிட்டு இருக்காளே ஒழிய சிதம்பரம் ரகசியத்தோட பெரிய ரகசியமாயிடுது திருவனந்தபுரம் ரகசியம். இப்போ பெரிய ரகசியமாயிடுது. ஆச்சரியம். மீராவோடு அந்த யாத்திரை போகிறார்கள், ஆனந்தமாக அனுபவிக்கிறார்கள். பல மாதங்கள் கழிஞ்சு திரும்பவும் ராஜ்யத்துக்கு வரார்கள். இந்த சில மாதங்கள்லேயே ராணாவுக்கு மீராவிடத்தில் ரொம்ப மரியாதை வந்தாச்சு. அவள் சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சாச்சு. இவர்கள் கூட வந்தவாளுக்கும் மீரா மாதாவுடைய மகிமை தெரிஞ்சு கொடுத்து எல்லாரும் மீரா மாதா மீரா மாதா மீரா மாதா மீரா மாதான்னு மீராவை ரொம்ப அழகாக கொண்டாட ஆரம்பிச்சுட்டார்கள். மீரா மாதாவை எல்லாரும் ஆச்சரியமாக மீரா மாதான்னு தானாகவே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சின்னவர்கள், வயசானவர்கள், அவள் வயசு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே மீரா மாதா அப்படின்னு மரியாதையாக சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ராணாவுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அழகாக திரும்ப ஊருக்கு வந்தாச்சு, சித்தவுடு வந்தாச்சு. அழகாக பஜனை எல்லாம் நடக்கிறது. ராணா இப்போ ரொம்ப பொறுப்பாக இருக்கான். தொடர்றதுக்கெல்லாம் பகவான் பார்த்துப்பான் அப்படின்றான். அதெல்லாம் ஜெயமல், ஊதா இவர்களுக்கெல்லாம் பிடிக்கலை. அப்படியே போயின்னு இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து ராணா சொன்னா, மீரா உன்னோட இந்த மாதிரி க்ஷேத்ராடனம் எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப அடுத்த க்ஷேத்ராடனம் எப்போ போவோம்னு மனசு ஏங்கிறது அப்படின்னா.
உடனே மீரா சிரிச்சா, நீங்கள் ராஜா நினச்ச போதுதான் அப்படி போக முடியாது. அவளே தான் க்ஷேத்ராடனம் போனோம்னு அவளே இப்போ சொல்கிறா, நினச்ச போதெல்லாம் அப்படி போக முடியாது. உங்கள் தர்மம்னு ஒன்று இருக்குது, ராஜ்ய பரிபாலனம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணணும். உடனே ராணா ஆச்சரியமாக பார்த்தா, ஏன் மீரா நீ தானே க்ஷேத்ராடனம் போகிறது வசத்தின்னு சொன்ன. அவ சொன்னா, இப்பயும் சொல்கிறேன் வசதி தான், ஆனால் உங்கள் தர்மம் உங்களுக்கு இதோடைய ருச்சி தெரியணுன்றதுக்காக நான் போகலாம்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு அந்த ருச்சி தெரிஞ்சாச்சு, அதே ஸ்மரணையில் இருங்கோ, பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கோ, திரும்ப எப்போ சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ போகலாம் அப்படின்னா. அப்போ அது வரைக்கும் சத்சங்கம் அப்படின்னா மீரா சொன்னா ஒன்று வேணா பண்ணலாம், அந்த அந்தப்புறத்தில் ஒரு கிருஷ்ணன் கோவில் கட்டிடலாம். அப்போ நிறைய மகாத்மாக்கள்லாம் பஜனைக்கு இதுக்கெல்லாம் வருவா. அப்போ நீங்களும் கலந்துக்கலாம். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போ க்ஷேத்ராடனம் போகலாம். அது வரைக்கும் நம்ம அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலில் அழகாக பஜனை பண்ணிக்கலாம். இப்போ தூத்துக்குடியில் இருக்கலாம் நித்தியம் வைகுண்டபதி, சங்கர ராமேஸ்வரர், இவ்வளோ பார்த்துன்னு இருக்கணும். நேரம் கிடைக்கிறதா ஸ்ரீ நவதிருப்பதி, வாய்ப்பு கிடைக்கிறதா பிருந்தாவனம், வாய்ப்பு கிடைக்கிறதா பண்டரிபுரம், வாய்ப்பு கிடைக்கிறதா ஸ்ரீரங்கம், வாய்ப்பு கிடைக்கிறதா திருப்பதி, வாய்ப்பு ஏற்படுத்திட்டு திருவனந்தபுரம், இதெல்லாம் போயிட்டு வரணும். 1.5 லட்சம் கோடி பெருமாளை போய் பார்க்க வேண்டாமா? உலகத்தில் யாராவது பணக்காரர்களை பார்த்தா காரியம் நடக்கும் அப்படின்னு உலகத்தில் ஒரு வழக்கு உண்டு. பணக்காரன் 4 பேரை பிடிச்சி வச்சுட்டோம்னா காரியம். உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரே பணக்காரர் இப்போதைக்கு அவ்வளோதான். இந்தியாவிலே பெரிய பணக்காரர் அவர் தான். ஒரு 8 போய் பார்த்துட்டு வர வேண்டாமா? 1.5 லட்சம் கோடிக்கு அதிபதி எப்படி தான் இருக்கார், இப்பயும் அப்படியே தான் இருக்கார். ஏன்னா ஒரு 1.5 லட்சம் கோடி வச்சிருந்தாரோ முன்னாடி தெரியாத போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் பத்மநாபர் இருக்கார். அதுதான் ஆச்சரியம். இதே 1.5 லட்சம் கோடி மனுஷனுக்கு அவனுக்காக கிடச்சா தலைகால் புரியும் சொல்லுங்க, தலை வெடிச்சிடும். சுற்றி இருக்கவாளுக்கு பைத்தியம் முடிச்சிடும் அவனால். ஆனால் அனந்த பத்மநாப சுவாமிகிட்ட 1.5 லட்சம் கோடி இருக்குது. இவ கணக்கை குத்து மதிப்பாக சொல்கிறார். நேரடியான கணக்கு சொன்னால் இந்தியாவே செத்துரும். அவ்வளோ பணம் உண்டு அவரிடத்துல, அத்தனை தனம் உண்டு அவருக்கு. ஆனால் தெய்வத்தினிடத்தில் இருக்கிறதுனால ஒரு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அவரை போய் பார்க்க வேண்டாமா? அது வரைக்கும் நேரம் கிடைக்கும்போது வைகுண்டபதி, சங்கராம வாழ் அப்படி பார்த்துரு, நேரம் கிடைக்கிறதா செந்தில் ஆண்டவன், வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா உடனே ஏதோ ஸ்பெஷலாக இதுக்குன்னு போகணும்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு காட்சி, ஏதோ ஒரு விசேஷம் நாங்கள் நடக்கிறாள், உடனே கிடக்கிறோம் ஓடி போய் தெய்வத்தையும் பார்த்துடணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு போக ஆரம்பிச்சுட்டோம்னா பணம் காசு செலவில்லாமல் தெய்வத்தை பார்க்கலாம். நம்ம நினச்சிட்டு எவ்வளோ செலவு பண்ணியா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. எவ்வளவோ செலவு பண்ணி தண்டன் டிவியை பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவோ செலவு பண்ணி மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருக்கோம், எவ்வளவோ செலவு பண்ணி அதில் ரிங்டோன் வேறு வச்சுருக்கோம். அதை விட கஷ்டம். அதுக்கு ஏதாவது நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே இப்போல்லாம் பயமாக இருக்குது. என்ன பாட்டு வச்சு தொலைவான்னு தெரியல, காது கொண்டு கேட்க முடிய மாட்டேங்கிறது. குழந்தைகள் ஃபோன் பண்ணால் டாடி மம்மி வீட்டில் ஒரு பாட்டு பாடுறது பயமாக இருக்குது. நிஜமாவே பயமாக இருக்குது. என்ன பாட்டு வைப்பான்னு தெரியுமா? நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறதே நான் விட்டுவிட்டேன். ஏன்னா என்ன பாட்டு வைப்பார்கள்னு தெரிய மாட்டேன். பயங்கரமாக இருக்குது. எவ்வளவோ தண்டை செலவு பண்ணுறேன். இந்த செலவுகள்லாம் குறைச்சுட்டனால எத்தனையோ தடவை பிருந்தாவனம் போயிட்டு வரலாம், எத்தனையோ தடவை துவாரகையிலே போய் செட்டில் ஆகலாம். மீரா எத்தனையும் அழகாக சொல்லிட்டா. ராணாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு மாதிரி பேசினாலும் இப்போ ஒரு மாதிரி பேசினாலும் அந்த ஸ்திதி அப்படி, இந்த ஸ்திதி எப்படி. அதனால் ராணா பார்த்தா உடனே ஜோராக அழகாக மீராவுடைய கிரிதர கோபாலனுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கோவில் கட்டிட்டான். ஜம்முன்னு ஒரு கோவில் கட்டிட்டான். அழகாக கும்பாபிஷேகம் எல்லாம் ஆச்சு. நிறைய பேருக்கு பிடிக்கலை. அந்த புறத்தில் போய் யாராவது கோவில்லாம் கட்டுவார்களா, இதெல்லாம் அபச்சாரம் என்னென்னமோ சொன்னான். அழகாக அபிஷேகம் எல்லாம் நடந்தது. நிறைய பேர் வந்திருந்தார்கள். பல பேருக்கு ரொம்ப சந்தோஷம். மீராவை பார்த்து ராணா கேட்டான், எப்படிமா இருக்குது நான் கட்டின கோவில் அப்படின்னா. உடனே மீரா சிரிச்சா, நீங்கள் கட்டின கோவிலா, என்ன தப்பு தப்பாக பேசுகிறது அப்படின்னுட்டா. ராணா அப்படி பார்த்தான், என்னம்மா சொல்கிற மீரானா, கிருஷ்ணன் அவனுக்காக கோவில் உங்களை கொண்டு கட்டினா அப்படின்னுட்டா. ராணா தலையை குனிஞ்சுனா, வாஸ்தவம் தான். மீரா அதுவும் கேட்டுட்டா, நீங்கள் கட்டின கோவில்னா இத்தனை வருஷம் கட்டியிருக்கலாமே, இப்போ திடீர்னு கட்டினாள் அப்படின்னா கிருஷ்ணன் தூண்டினா உங்களை கொண்டு காரியம் நடத்தினா, இவ்வளோ வருஷம் நீங்கள் கட்டலையே, நிஜமாவே நீங்களே கட்டுறதுனா இத்தனை வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இவ்வளவு பைசா இருக்கிறதுக்கு எத்தனையோ கோவில் கட்டியிருக்கலாமே, இப்போ ஒரு கோவில் கட்டியிருக்காள் அப்படின்னா கிருஷ்ண சங்கல்பம், அதனால் அகம்பாவம் வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சப்புன்னு ஆயிடுத்தவனுக்கு ராணாவுக்கு. இந்த மாதிரி சொல்லுவானா, யதார்த்தம் இதுதான் வச்சுக்கோங்களேன். நம்மளை கொண்டு தெய்வம் காரியம் நடத்துறது நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது. காலங்காத்தால் நம்ம எழுந்துக்கிறதுக்கே அலாரத்தையோ மொபைல் ஃபோனையோ பால் காரனையோ காலிங் பெல்லையோ நம்ப வேண்டியிருக்கு. நம்ம நிலமை காலங்காத்தால் 3 மணிக்கு நான் எழுந்துருவேன், படுத்து எழுந்துக்கணும்னு சொல்லுங்க. யாராவது எழுப்ப சொல்லி எழுந்தாலும் இன்னும் 5 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 15 நிமிஷம், இப்படி காலத்தை ஓட்டின்னு இருக்கோம் நம்ம. அதுக்காக கடிகாரத்தை வேறு 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு 5 மணிக்கு அலாரத்தை வச்சு இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. அப்படி நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற கூட்டம். நம்ம என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? தெய்வம் நினச்சால் ஒழிய தெய்வ காரியத்தை யாரும் பண்ண முடியாது. இப்போ டிவிஎஸ் இன்னைக்கு நவதிருப்பதி பண்ணிட்டு இருக்கான்னா தெய்வம் தூண்டித்து நவதிருப்பதி அப்படி கொண்டு வர நிலைமையில் வச்சா. ஒரு காலத்துக்கு அப்புறம் டிவிஎஸ் குரூப் எங்களால் பண்ண முடியாதுன்னுட்டா அப்படியே போயிடுமா, யாரோ ஒருத்தர் நடத்துவா.
யாரோ ஒரு ராஜா தான் கோவில்களை கட்டினான், அந்த ராஜாவோட முடிஞ்சுடுத்தா கோவில்கள்லாம் இல்லையே. அந்த ராஜாக்கள் காலத்தை தாண்டி எத்தனையோ ராஜாக்கள் வந்தாச்சு. இன்னைக்கு மன்னராட்சி கிடையாது, ஆனாலும் கோவில்கள் நடந்துட்டு தானே இருக்கு. 5 கருட சேவை எல்லா ஜனங்களும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனால பகவான் நம்மளை கொண்டு அவன் காரியத்தை நடத்துறான், நம்ம அவன் காரியத்தை நடத்தலாம். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை கொண்டு அவன் காரியத்தை அவன் நடத்திக்கிறான், நம்ம அவன் காரியத்தை நடத்தலை. அதை நடத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. மீரா அப்படி சொல்லிட்டா. ராணாவுக்கு அது புரிஞ்சது. இருந்தாலும் கொஞ்சம் இப்படி அவள் சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் ராணாவுக்கு. உடனே ஜெயமல் ஊதாலாம் பார்த்தியான்னா அந்த மீராவுக்கு கொஞ்சம் அகம்பாவம் ஜாஸ்தி. தான் தான் பெரிய பக்தைன்னு நினப்பு. நாங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் கடுமையாக நடந்துண்டா நல்லது அப்படின்னு கொஞ்சம் தூபம் போட்டு விட்டுட்டா. ராணாவுடைய மனசில் இந்த விஷம் இறங்கிடுத்து. வாஸ்தவம் தான், இவள் இஷ்டத்துக்கு விட்டுன்னு இருக்கோம், அதனாலே இவளுக்கு நம்முடைய மகிமை தெரியலை, மகாத்மியம் தெரியலை அப்படின்னு நினச்சுட்டான். மீரா ஆனந்தமாக கோவிலில் பஜனை பண்ணுறா. ராத்திரி எல்லாம் கோவில்லையே இருக்கா. அவள் உலகமே கிருஷ்ணன், கோவில் இவ்வளவு தான். அங்கேயே அப்படி இருந்துன்னு இருக்கா. நிறைய ஜனங்கள் எல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். அந்த புறத்தில் இருக்கிறதுனால எல்லாரையும் விடமாட்டார். உடனேயே சில பேரெல்லாம் ராணாவை சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஒருத்தர் உண்டு. அவரிடத்துல அந்த மாதிரி கோவில் ஊரில் கட்டியிருக்கள், ஜனங்கள் வரக்கூடாதுன்னா நியாயமா அப்படின்னு கேட்டார்கள். உடனே அதன் பிறகு சரின்னு ராஜா அனுமதி கொடுத்தான். பெண்கள், குழந்தைகள், வயசானவர்கள், இளவயசுக்காரர்கள் மட்டும் கோவில், இளவயசு ஆண்கள் மட்டும் கோவிலுக்குள்ளே வரத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு வச்சுட்டான். ஏன்னா ரஜபுத்திர ஸ்திரீகளை வெளியில் இருக்கவாள்லாம் பார்க்கக்கூடாது. அவள் ரொம்ப அழகாக இருப்பாள். அது மாதிரி பொத்தி வச்சிருப்பா. புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் அப்படின்னு ஆண்டாள் கூட காட்டில் புத்துக்குள்ளே ரகசியமாக இருக்கக்கூடிய பாம்பு போன்ற அழகுடையவளே அப்படின்னு வர்ணிக்கிறா தன் தோழி. ஏன்னு கேட்டால் எத்தனைக்கு எத்தனை ஒரு விஷயத்தை பொத்தி வைக்கிறோமோ அதுக்கு அத்தனை மரியாதை. பத்மநாபர் கோயில் 1.5 லட்சம் கோடி என்ன பாடுபடுறது. அவன் டிவிக்காரன் மாற்றி இதை தவிர வேறு பேச்சே கிடையாது. ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கும், ஒரு விதத்தில் பயமாக தானே இருக்குது. ரெண்டுமே இருக்குதானே செய்யறதுக்கு மத்திய. இதனால் தெரியாத வரைக்கும் எல்லாரும் பத்மநாபான்னு பேசிட்டு இருந்தா. இப்போ 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடின்னு ஜபிச்சுட்டு இருக்கா. அதனால் சில விஷயங்கள்லாம் ரகசியமாக இருக்கிறது தான் உத்தமம். இலைமறை காய்மறையாக இருக்கிற வரைக்கும் தான் நிறைய விஷயங்களுக்கு மரியாதை. அதனால் ரஜபுத்திர ஸ்திரீகளை இளவயசு ஆண்கள் பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. அந்த ரஜபுத்திர ஸ்திரீகளை ராஜா பார்க்கலாம், அவனோட சம்பந்தப்பட்ட சகோதரிகள் இவாள்லாம் தான் பார்க்கலாம். சகோதரர்கள் கூட பார்க்கறதுக்கான அனுமதி கிடையாது. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசம். இன்றைக்கும் கூட அந்த மாதிரிலாம் உண்டு. ராஜஸ்தானத்தில் இன்றைக்கும் அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு. மற்ற புருஷர்கள் முன்னாடி நிற்க மாட்டான். அந்த காலத்து பாட்டிகள்லாம் இருப்பான், எனக்கு தெரிஞ்சு சொந்த மாப்பிள்ளையாக இருப்பான், ஆனாலும் வெளில பார்க்க மாட்டான், வெளில வரவே மாட்டான், ரூம்குள்ளேயே தான் இருப்பான். அது சரி தப்புன்னு எப்படி வேணால் வாதம் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு காலம். இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த கண்ணியம் எல்லாம் மாறி போயாச்சு. நிறைய விஷயங்கள் கண்ணியம் இல்லாமல் போயின்னு இருக்கு. அழகாக அனுமதி கொடுத்துட்டா, எல்லாரும் வரா. எல்லாருக்கும் இப்பொழுது மீராவுடைய பஜனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா அவள் சங்கீதத்துக்காக பாடலை, பைசாவுக்காக பாடலை, லோகத்தில் பெருமைக்காக பாடலை, தன் கிருஷ்ணனுக்காக தான் பாடுற, தன் ஆத்மாவுடைய சந்தோஷத்துக்காக. தியாகராஜர், புரந்தரதாசர் இவர்கள்லாம் பகவானுக்காகவும் தனக்காகவும் பாடினான். ராஜாவுடைய அரண்மனையிலேருந்து தியாகராஜரை கூப்பிடுறா, பாட வர சொல்லி சபையில் பாடணும் அப்படின்னு. அப்போ தியாகராஜருடைய அண்ணன் ஜப்யேசன்னு பேர். போடா ராஜசபைக்கு போய் பாடு, நல்ல சன்மானம் கிடைக்கும், சௌக்கியமாக இருக்கலான்னு. உடனே தியாகராஜருக்கு நெஞ்சு அப்படியே வலிக்கிறது. உடனே பகவான் முன்னாடி போய் தம்பூரா வச்சுன்னு உட்காந்துட்டார். தன் மனசை பார்த்து கேட்குறார், நிதிசால சுகமா ராமுடு சந்நிதிசால சுகமா, ஏ மனசே நீ சொல்லுன்றார். என்னமோ பண சுகம்ன்றா, நீ சொல்லு மனசே, நீ முடிவு பண்ணு. நிதிசால சுகமா ராமுடு சந்நிதிசால சுகமா, எது சுகம் நீ முடிவு பண்ணு மனசேன்றார். கடைசியில் மனசு சொல்லுது ராமுடு சந்நிதின்னு விட்டுது. உடனே அவர் சொல்லிட்டார், ராஜரண்மனைக்கு வரமாட்டேன்னுட்டார். அதுக்காகவே அண்ணா வீட்டை விட்டு துரத்திட்டான். ஆனாலும் ராமன் கைவிடலை. அதனால் பகவானுக்காக பஜனை, நம்முடைய ஆத்மாவுக்காக பஜனை. நம்ம மூச்சு இழுத்து விட்டுருக்கோம். யாருக்காக இழுத்து விட்டுருக்கோம்? உலகத்துக்காகவா? நான் இன்றைக்கி உலகத்துக்காக வாழ்ந்துருக்கேன் யாராவது சொல்ல முடியுமா? நமக்காக வாழ்ந்துருக்கோம். போனால் போகிறதும் கூட உலகத்தை வச்சுட்டுருக்கோம், அவ்வளோதான். உலகத்தை சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவா கூட தனக்காக தான் மூச்சு இழுத்து விட்டுருக்கா. ஆனால் தன் வாழ்க்கையை உலகத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அதனால் மீராவுடைய பஜனை ஆத்மார்த்தமாக இருக்குது. ஆத்மார்த்தம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த ஆத்மார்த்தமாக பாடக்கூடிய பஜனை நிஜமாவே கல்லும் கரையும், சந்தேகமே வேண்டாம். இந்த ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கத்துலலாம் அரையர் சேவைன்னு ஒன்று உண்டு. பல சந்தர்ப்பங்களில் அரையர் சேவைக்கு கூட்டமே இருக்காது, ஆளே இருக்க மாட்டான். ஏதோ முக்கியமான விஷயங்களில் மட்டும்தான், அப்போ கூட ஜனங்கள்லாம் உட்காந்து கேட்கவும் மாட்டான். ஆனாலும் அவள் சம்பிரதாயம் பகவத் பக்திக்காக பாடுவா. இன்னி வரைக்கும் நன்னா தான் இருக்கா. இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு அரையர்லாம் யாருன்னு கூட தெரியாது. ஆழ்வார்த்தினுடைய அரையர் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அரையர் உண்டு, ஸ்ரீரங்கத்துக்கு அரையர் உண்டு. அரையர் சேவை ரொம்ப விசேஷமாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் பெருசாக தெரியறது இல்லை. இது மாதிரி ஓதுவார்கள்லாம் சொல்லி நிஜமாவே ஆத்மார்த்தமாக பாடுவார்கள். மீராவுடைய பஜனை அதுபோல் இருந்ததுனால மனசு அப்படியே உருகிறதான். எல்லாரும் அவாவா வீடுகளில் அந்த பஜனை பாடெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. அப்போ அவள் வீட்டில் இருக்க குழந்தைகள், வயசு எல்லாரும் கற்றுனுட்டா. எல்லாரும் மீரா பிரபோ கிரிதாரி, 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 மீரா பிரபோ கிரிதாரி. எல்லாரும் இப்போ மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்னு பஜனை பாட ஆரம்பிச்சுட்டார்கள். இப்படியே காலம் பயின்றிருக்கு. மீரா எப்பொழுதும் கோவில்லையே இருக்கா, எப்பொழுதும் கிருஷ்ணனை கொஞ்சின்னு இருக்கா. நிறைய ஜனங்கள் வரா, பஜனை எல்லாம் பாடுறா, பிரசாதம் எல்லாம் விநியோகம் பண்ணுறா, ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவா. அவர்கள்லாம் போன பிறகு மீரா திரும்பியும் தனியாக உட்காந்துன்னு பஜனை பாடுவா. தான் உண்டு தன் கிருஷ்ணன் உண்டுன்னு ஏகாந்தமாக ஒரு பஜனை. இப்போ வீட்டில் தானே விசேஷம் நடக்கிறது, எல்லாரும் வரா, அழகாக குழந்தைகளை கொஞ்சரா, அம்மா குழந்தையோட விளையாடுவா. ஆனால் எல்லாரும் போன பிறகு தன் குழந்தைய சுதந்திரமாக அம்மா கொஞ்சுவா. மற்ற மாதிரிக்கு அந்த மாதிரி கொஞ்ச மாட்டான், அது தனி சுதந்திரம் இல்லையா. அந்த மாதிரி மீரா எல்லாருக்கும் கண்ணனை கொண்டாடுறா. ஆனால் எல்லாரும் போன பிறகு ஏகாந்தமாக தான் உண்டு தன் கண்ணன் உண்டு அப்படின்னு அனுபவிக்கிறான். அது ஒரு பெரிய சுகம், அது ஒரு பெரிய ஆனந்தம், பரமானந்தம். தான் உண்டு தன் பகவான் உண்டு. சில கோவில்கள்லாம் நான் போயிருக்கேன். சேவார்த்திகள் ரொம்ப துர்லபமாக தான் வருவாள். அந்த மன்னார் கோவில், குலசேகர ஆழ்வார் பரமபதிச்ச ஒரு இடம், அந்த பிரம்மதேசம் பக்கத்தில் இருக்குது. அம்பாசமுத்திரம் பிரம்மதேசம் அந்த பக்கத்தில் தான் அந்த மன்னார் கோவில். இப்போ தான் சேவார்த்திகள்லாம் நிறைய பேர் வரா. ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய சேவார்த்திகள்லாம் நிறைய பேர் அங்கே கிடையாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் பட்டர் உண்டு, பெருமாள் உண்டு. ஆனால் அவர் பாட்டுக்கு ரொட்டீனாக பூஜையை பண்ணிட்டு தான் உண்டு தன் பெருமாள் உண்டு. என்றைக்காவது இப்போ புரட்டாசி வந்துட்டு தான் சனிக்கிழமை கூட்டம் அலமோதும், மற்ற நாள்லாம் ஆளே இருக்க மாட்டான். ஆனால் அவர் உண்டு, தான் பட்டர் பெருமாள் உண்டு. நித்தியம் பெருமாளுக்கு ஆராதனை, தலிகை, திருமஞ்சனம் எல்லாம் தான் பாட்டுக்கு ஆளே இருக்க மாட்டான். அவர் உண்டு, பெருமாள் உண்டு, அவ்வளோதான். அது ஒரு ஏகாந்த ஒரு சுகம். அது அந்த மாதிரி மீரா ஏகாந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கா. சமயத்தில் ராத்திரி எல்லாம் கண்ணனை கொஞ்சி பாடின்னு இருக்கா. இது சில சந்தர்ப்பங்களில் ஜெயமல், ஊதா இவர்கள் காதில் விழருது. ஆனால் அவர்களெல்லாம் உலகாயுதமாகவே யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறதுனால மீரா யாரோ கள்ளக்காதலனோட கொஞ்சின்னு இருக்கா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடுது. உலகம் அவ்வளவுதானே. உலகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணால் காண்றது தான் சத்தியம், காதால் கேட்கறது தான் சத்தியம், தீர விசாரிக்கிறது தான் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவாவா என்னென்ன சொல்கிறாள். அன்னி காலகட்டத்தில் டிவிக்காரன் என்ன சொல்கிறான் அதானே சத்தியமாகிடுது. அவன் நிஜமாவே சத்தியம் சொல்கிறானா அசத்தியம் சொல்கிறானான்னு தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். டிவிக்காரன் முதல்ல சொல்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே ஒரு 6 மாதம் கழித்து அவன் சொல்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இவனா அப்படி சொன்னான் அப்படின்னு தோணும் நமக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் அவளுக்கு ஏதாவது சென்சேஷனல் நியூஸ் வேணும், அவ்வளோதான். பரபரப்பான ஒரு தகவல் வேணும், எதையோ ஒன்று சொல்லி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துடுவா இன்னைக்கு எப்படி சொன்னார்கள் அப்படின்ட்டு. அதனால் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெயமல், ஊதா இவர்கள்லாம் மீராவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டார்கள். இது ராணாவுடைய காதுகள்லையும் விழுந்துடுத்து. ஒரு நாள் ஜெயமல் சொல்லிட்டா, என்னமோ நீ ரொம்ப நம்பின்னு இருக்காய் அண்ணா, இந்த மீரா கொஞ்சம் சரியில்லை, நான் இப்போ தான் கோவில் பக்கத்துலேருந்து வரேன், கோவில் உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்கு, யாரோ ஒருத்தனை எனக்கு முத்தம் கொடுன்னு கெஞ்சின்னு இருக்கா, கேட்கறதுக்கே நாராசமாக இருக்குது, நல்ல ஆம்பளையாக இருந்தால் போய் அவளை மிரட்டுற வழியை பாருன்னு சொல்லிட்டான். உடனே கோபம், ரஜபுத்திர வீரன், சத்திரியன் வேறு. சமயத்தில் பார்த்தா ஆண்களுக்கு தான் பின்புத்தியாக இருக்குது, பெண்களுக்கு பின்புத்தி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இந்த கோபம் வந்துடுத்து அப்படின்னா என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம் ஒன்றும் தெரியறது இல்லையே. எத்தனையோ இடங்களில் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது அழகாக போனான் ராணா. உள்ளுக்குள்ளே மீரா கொஞ்சின்னு இருக்கா. ஒரு முத்தம் தரப்படாதா, இந்த அவளை அப்படி ஏங்க விடலாமா, சாதாரணமான ஒரு வாக்கியம்தான்.
ஆனால் கேட்குறவாளுடைய மனசு காம விகாரத்தில் இருந்தால் தப்பாகவே தோணும், பக்தியில் இருந்தால் பக்தி ரூபமாக தோணும். அது அவாவா மனசை பொறுத்து அமையிற விஷயம். அதை குட்டி குழந்தை கேட்டால் உள்ளுக்குள்ளே மீரா மாமி யார்கிட்டயும் முத்தா கேட்குறா, அதுக்கு அவ்வளோதான் தெரியும். இதே கொஞ்சம் இள வயசு காமசுகம் தெரிஞ்சவர்கள், சந்தேக கண் கொண்டவர்களுக்கு இது கள்ளக்காதனோட கொஞ்சம் இருக்கா அப்படின்னு தான் தோணும். ராணா சாதாரணமாகவே சந்தேக பிராணி. இப்போ இவன் வேற சொல்லிட்டானா கதவை இடின்னு இடிக்கிறான். மீரா ஓடி வந்தா, கதவை திறந்தா. உடனே வாழை உருவிண்டு எப்படி தேடுறான், எங்கே அவன் எங்கே அவன் எங்கே அவன் எங்கே அவன் தேடுறான். கடைசியில் பார்த்தா கட்டிலில் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். யாருன்னா கண்ணனுடைய விக்கிரகம். கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை அவனுக்கு ஒரு கட்டில் பண்ணி போட்டிருக்கான். அதில் கண்ணன் படுத்துட்டு இருக்கான். அவன் கண்ணத்தை கேட்டு எனக்கு முத்தம் தரக்கூடாதா அப்படின்னு கண்ணனிடத்தில் கேட்டுன்னு இருக்கான். பகவானிடத்தை முத்தம் கேட்குறது ஒரு குத்தமா? ஆண்டாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பு சித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவெண் சங்கே அப்படின்றா. சங்கே, கிருஷ்ணனுடைய வாய்ச்சுவை என்ன நாற்றம் என்ன எனக்கு தெரியல, நீ சொல்லிக்கூடே அப்படின்றா. கோபிகைகள்லாம் புல்லாங்குழலத்தை கேட்குறா. புல்லாங்குழல், நீ தான் கிருஷ்ணனுடைய அதராமிர்தத்தை நிறைய குடிக்கிறாய், எங்களுக்கு அதனுடைய ருச்சி என்னன்னு தெரியாது, சொல்லேன் அப்படின்னு கேட்குறா. கோவிலில் போகிறோம், சுவாமி திருமேனிலேருந்து அழகாக புஷ்பம் எடுத்து கொடுக்குறா. உடனே கண்ணில் ஊற்றி தலையில் வச்சுக்கணும். உனக்கு யார் சாமி எப்படி பூ கொடுக்கலாம், நான் தானே ஓம் புருஷன், நான் கொடுக்குற பூ தான் நீ தலையில் வச்சுக்கணும். வைகுண்டபதி கொடுக்குற பூவெல்லாம் தலையில் வச்சுக்கலாமா? சண்டை போட்டா அவன் புருஷனா முட்டாளா? அதை எப்படி சங்கரராமேஸ்வரர் அவர் மேலே சாத்திருந்த பூ உனக்கு கொடுத்தா நீ போட்டுப்பியா? அறிவில்லை உனக்கு, புத்தி இல்லை, நான் தானே உனக்கு புருஷன்னு கேட்டா எவ்வளவு அபத்தமோ அதுபோல ஒரு அபத்தம் இது. உடனே எங்கே அவன் கேட்டால் மீரா கேட்டால் யாரை தேடுறள் அப்படின்னா, இல்லை யாரோ ஒருத்தனை கொஞ்சம் முத்தம் கொடு கெஞ்சின்னு இருக்கிய ரொம்ப நேரமாக வெக்கம் கட்டு போய் அவனைத்தான் தேடுறேன் அப்படின்னா. மீரா சிரிச்சாதோ இவன் தான் அவன் அப்படின்னு விட்டான். வெக்கமாக போயிடுத்து ராணாவுக்கு. ஓ, இவன்கிட்ட தான் கேட்டியா? ஆமாம், வேற யார்கிட்ட கேட்பேன். உடனே மீராக்கு புரிஞ்சு போயிடுது, இவனை தவிர யாரிடத்திலும் கேட்கிற அளவுக்கு புத்தி தாறுமாறா போகலை அப்படின்னு விட்டான். அந்த ரஜபுத்திர ஸ்திரீகளுக்கே ஒரு ரோஷம் உண்டு. அவள்லாம் இடுப்புலையே கத்தி வச்சுட்டு இருப்பா. மானம் கற்பு இதெல்லாம் ரொம்ப பெருசு. டக்குன்னு தண்ணியே குத்தின்னு செத்து போயிடுவா, கவலையே படமாட்டா. உசுறு போகிறதே வாழணுமே அதெல்லாம் டக்குன்னு கத்தி எடுப்பா, தன்னை தானே குத்தின்றுவா, உசுறு போச்சு அவ்வளோதான். யாரும் தன் உடம்பை தொடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாள். அதெல்லாம் ஒரு பத்திவிரத தர்மம். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதெல்லாம். இன்றைக்கும் பிருந்தாவனம், மதுரா, கோகுலம் தமிழ்நாடுகள்லையும் பல இடங்களில் பார்க்கலாம். புருஷனுடைய பெயர் கூட சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்குலாம் ரொம்ப வசதியான நிஜமாவே ஆச்சரியமான ஒரு பண்பாடு கலாச்சாரம். இதெல்லாம் பாரத பூமியுடைய சொத்து. அதெல்லாம் அழியக்கூடாது, அழியாதபடி பகவான் காப்பாற்றுவான். ராணாவுக்கு வெக்கமாக போயிடுத்து, ஏன் சுவாமி உங்களுக்கு இவ்வளவு தூரம் சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்டா. இல்லை மீரா, என்னமோ நீ என்னை விட்டு ரொம்ப விலகி போகிறையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. மனுஷாளுக்கு எப்பொழுதுமே தனக்கு பிடிச்சவர்கள் தன்னை விட்டு விலகிறான்னு யோசனை வந்துடுனாலே துக்கம் வந்துடும், சந்தேகம் வந்துடும், தப்பாக யோசிப்போம். ஏன்னா தன்னுடையதுன்னு ஒரு அபிமானம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ குழந்தையே இருக்குது, பக்கத்து வீட்டில் ரொம்ப நல்லா பழகிறது, அம்மா கூப்பிட்டா வரலன்னு அம்மாவுக்கும் ஒரு மொத்துன்னு மொத்திடுவா. நான் கூப்பிடுறேன், என்ன படுவா பயல அங்கே உட்காந்து கிண்டவா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் தன் பிள்ளை அவள் என்ன உரிமை கொண்டாடுறதுன்னு ஒரு கோபம். அந்த தன்னுடையதுன்னு வரும் பொழுது அந்த கோபம், அந்த பயம், அந்த பொறாமை, வெறுப்பு எல்லாமே அப்படி தான் வரும். அதனால் இவன் சொன்னான், மீரா சொன்னா, சுவாமி நானும் நீங்களும் பகவானுக்குரியவர்கள். ரொம்ப அழகாக மீரா சொல்லிட்டார், 2 பேரும் பகவானுடைய குழந்தை, அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு கவலை வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோன்றது அப்படின்னா நான் பாட்டுக்கு அந்த புறத்திலேயே இருக்கேன். இப்படி எல்லாருக்கூடையும் பழகிறதுனால தானே தோன்றதுன்னா. ராணா சொன்ன, ஆமாம் மீரா, நீ பேசாமல் அந்த புறத்துலேயே இருந்து பசனை பண்ணு, இந்த கோவிலுக்கெலாம் நீ ஒன்றும் வர வேண்டாம், எனக்கு இது கொஞ்சம் சரியாக படலை, ராத்திரியெல்லாம் இங்கே இருக்காய், உங்ககிட்ட பேசக்கூட முடிய மாட்டேங்கிறது என்னாலன்னா. மீரா சொன்ன, ஆமாம் சுவாமி, எனக்கும் கொஞ்சம் ஏகாந்தம் தேவைப்படுறது, அதனால் நான் பாட்டுக்கு அந்த புறத்தில் இருக்கேன் அப்படின்னு விட்டாள். ஆச்சு. அடுத்த நாள்லேருந்து பக்தர்கள்லாம் வரா, பஜனை எல்லாம் நடக்கிறது. ஆனால் மீரா இப்பெல்லாம் முன்ன மாதிரி கோவிலுக்கெல்லாம் வர்றது கிடையாது. அப்பப்போ வரா போகிறா, ஜனங்கள் அப்படி எல்லாம் பஜனை பாடின்னு இருக்கா, அழகாக நாள் ஓடின்னு இருக்கு. ஆனாலும் மீராவுடைய பஜனை பல பேர் பாடின்னு இருக்கா. ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறா. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மீராவுடைய கீர்த்தனையே டில்லி பாதுஷாவுடைய அரண்மனை, டில்லி பாதுஷாவா அப்பொழுது அக்பர் இருந்தார். சரித்திர சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் மீராவுடைய சரித்திரம். அக்பர் பாதுஷாவுடைய அரண்மனையில் தான்சேன் அப்படின்னு ஒருத்தர் நன்னா இசைக்கலைஞர், நன்னா பாட்டு பாடுவார். முக்கியமாக அவர் எப்பொழுதுமே பாடுற பாட்டெல்லாம் பார்த்தோம்னா சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய
மகாத்மாக்கள் மகதிகள் அவர்கள் பாடின பகவத் விஷயமான பாடல்கள் தான் பாடுவார். உடனே ஆனந்தமாக அது அக்பர் பாதுஷா கேட்பார். நிஜமாவே யாரா இருந்தான்னு இன்றைக்கும் பார்க்கலாம். எத்தனையோ பேர் மற்ற மதத்தினவர்கள்லாம் நம்முடைய பாடல்கள் மாதிரியே காப்பி அடிச்சு தானே பாட்டு பாடுறான். சுயமாக ஏதான ஒரு மெட்டு போட தெரியறதா? நம்மளுடைய கந்த சஷ்டி கவசத்தை காப்பி அடித்தாச்சு. இது எதுக்கு இதெல்லாம் எதை காப்பி அடிக்கிறது இல்லை. எல்லாம் நம்மளோட ராகம் தாளம். ஆனால் கேட்கறதுக்கு நாராசமாக இருக்க வச்சுக்கோங்க. எல்லாம் நம்மளோட ஈ அடித்தாங்க காப்பின்னு வாழ. அது நான் நிஜமாக நிறைய பார்க்குறேன். இந்த ஈ அடித்தாங்க காப்பி அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறது கூட நம்மள மாதிரியே தான். ஸ்தோத்திரமே நம்மக்கிட்டே திருடினது. அது சொல்கிறதும் நம்மக்கிட்டேருந்து. இதில் வேறு 1008 அதில் வேறு டிவியில் போடுவா. அதெல்லாம் நான் சிரிப்பேன். விஷ்ணு சகஸ்ரம் நம்ம சொன்னால் அவள் ஒரு சகஸ்ரநாமம் சொல்கிறான். இவளுக்கு சகஸ்ரம்னா அர்த்தம் தெரியாது, ஸ்தோத்திரம்னா அர்த்தம் தெரியாது. ஆனால் சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படின்பா. இப்போ பகவான் சுவாமின்லாம் வேறு ஆரம்பிச்சுட்டா. இவாளுக்கு இந்து தர்மம் பிடிக்காதான். இந்து தெய்வங்கள் எல்லாம் கல்லாம். இதெல்லாம் உயிரில்லாத தெய்வங்களா. ஆனால் சுவாமி பகவான் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் அம்மாவாசை இதெல்லாம் மட்டும் எடுத்துப்பாளாம். இது என்ன நியாயம்? இதெல்லாம் நம்முடைய தெய்வங்களுக்காக நம்முடைய இந்து தர்மத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை திருடிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அதை ஏற்றி இது பண்ணியிருந்தாருன்னா போற்றி வேறு. அதை விட கஷ்டம். போற்றின்ற வார்த்தையே நம்முடைய இதில் அவ்வளவு அழகாக சொல்லி அனுபவிச்சிருக்கார்கள். அத்தனை அழகாக சொல்லியிருக்கார்கள். எத்தனை விஷயங்கள். தேவரீர்னு ஒரு வார்த்தை வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை. இன்னைக்கு அது திருடின்னு இருக்கா. பகவான் சுவாமி அடியேன்றது இந்து தர்ம வார்த்தை. எத்தனை வார்த்தைகள் நான் சொல்லட்டும். ஆனாலும் சரக்கு ஒன்றும் செல்லுபடி ஆகலை. ஏன்னா ஒன்றும் விஷயம் இல்லாத ஒன்றத்தை போய் கொடுத்தா யாரிடத்துல போய் செல்லுபடி ஆகும்? அழகான கீர்த்தனைகள், இந்து தர்மத்துடைய கீர்த்தனைகள். எத்தனையோ கீர்த்தனைகள் நம்ம கேட்டோம், நமக்கு அர்த்தமே தெரியாது. பிரம்ம மொக்கட்டேன்னு ஒரு பாட்டு உண்டு, அன்னமையாவோட பிரம்ம மொக்கட்டே கேட்டோம்னாலே மனசு இன்னைக்கு முழுக்க ஒரு அர்த்தமே புரிய வேண்டாம். அபங்கம், எத்தனையோ அபங்கம் எல்லாம் பாடும், நமக்கு அர்த்தமே புரியாது. ஆனாலும் கேட்கறது நல்லா இருக்கும். எத்தனையோ புருஷ சூக்த மந்திரம் எல்லாம் உண்டு, சம்ஸ்கிருத மந்திரங்கள், வேத மந்திரங்கள். நிறைய பேருக்கு அர்த்தமே புரியாது. ஆனால் கேட்கும்போது தானாக கை கூப்பி நிற்கிறோமா இல்லையா? ஹோமம் பண்ணும்போது எத்தனையோ மந்திரங்கள் சொல்கிறோம். நம்ம காதில் புரியறதா? காதில் விழுந்தாலும் புரியறதில்லை. ஆனாலும் கேட்கறதுக்கு சமாதானம். இதெல்லாம் சனாதனமான ஹிந்து தர்மத்துடையதான பலம், வீண் போகாத ஒரு பலம். இன்னைக்கு கூட எம்பெருமானார் ஜீயர் சொல்லியிருந்தார். ஆழ்வார் திருநகரி யாரோ அமெரிக்காலே வந்திருந்தாலாம். அந்த ராமானுஜ சன்னிதி இருக்கிற பவிஷ்யத் ஆச்சாரியன் சன்னிதி அங்கே உட்காந்துட்டு தியானம் பண்ணி எவ்வளோ நன்னா இருக்கு இந்த இடத்துல சாநித்தியம் சொல்லிட்டு போனார்கள்னு சொன்னார். அமெரிக்காலேருந்து தாமிரபரணி நாத்தங்களில் குளிச்சுட்டு ஆழ்வாரை சேவிச்சுட்டு அழகாக இங்கே எம்பெருமானார் சன்னிதியில் உட்காந்து அவ்வளவு சாநித்தியம் இருக்குன்னு சொல்லிட்டு போனான்னா அதுதான் சனாதனமான தர்மம். ஏன்னு கேட்டால் பரம விரோதி சித்தோடுக்குள்ள அவனுடைய அந்தப்புறத்தில் நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலில் போய் கேட்டாலொழிய மீரா மாதாவுடைய கீர்த்தனையை நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவாள்லாம் கூப்பிட்டு பணம் கொடுத்து பாடுன்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அக்பர் பாதுஷா, இல்லைப்பா எனக்கு கேட்டே ஆகணும், என் ஆயுசு முடிகிறதுக்குள்ள ஒரு நாளாவது மீராவுடைய வாயினால கீர்த்தனம் பாடி நான் கேட்கணும் அப்படின்னுட்டான். ஒரு கீர்த்தனை ஒரு இந்தியா வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் பேரரசருடைய மனசை மயக்கித்து அப்படின்னா அப்போ மீராவுடைய கீர்த்தனையின் பலத்தை பார்த்துக்கோங்க. ஆச்சரியமாக வெளிநாடுகளெல்லாம் நிறைய இந்த பாப் மியூசிக்னு ஒன்று உண்டு. அதில் ரொம்ப ஃபேமஸ் பீட்டில்ஸ் மேனியா அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அந்த கால 1970களில் ரொம்ப ஃபேமஸ் அவர்கள்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள். அதில் கிருஷ்ண கானமெல்லாம் பாடியிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அந்த ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஆனால் அந்த கோவிந்தா தாமோதரான்னு சொல்லும் பொழுது வெஸ்டர்னைஸ்டு ஸ்டைலில் தான் பாடுவாள். ஆனாலும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவளுக்கு பெருசாக இந்தியாவோட சம்மந்தமே கிடையாது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட ஒரு சம்பந்தம். அதனால் அவர்கள் அவ்வளோ அழகாக கிருஷ்ண கீர்த்தனை கேட்டு பார்க்கணும். எப்பயாவது நீங்கள் கேட்கணும். அது ஒரு ஃபாரின்காரன், இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாதவன், அங்கேயோ இஸ்கானை பார்த்துட்டு அதில் சேர்ந்துட்டு அங்கே வாட கிருஷ்ண பக்தியை கற்றுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணனை பற்றி பாட்டு பாடி கேசட் போட்டு இன்றைக்கி பல இடங்களில் இன்றைக்கி இஸ்கான்காரன் பாடுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃபாரின் பாடுற மாதிரி தான் இருக்கும், இந்தியர்கள் பாடுற மாதிரி இருக்கார். அவ்வளோ அழகாக கோவிந்தா ஆதிபு ருஷா அப்படின்னு ஒரு ஸ்டைலாக பாடுவான், அந்த வெஸ்டர்னைஸ்டு ஸ்டைலில் அவள் பாடுவான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அசந்து போயிருக்கேன் நான். எங்கேயோ கடல் தாண்டி பாரத பூமிக்கு சம்பந்தமே இல்லாதவன் ஒருத்தன் தாக்கிறேன். அதுதான் சனாதனமான தர்மத்துடைய பலம். அவளே தானாகவே வந்துடுறாளா நம்முடைய தர்மத்துக்கு. அந்த மாதிரி அக்பர் பாதுஷா மீரா மாதாவுடைய கீர்த்தனையை கேட்ட உடனே உருகிட்டார். எனக்கு தெரியாது தான்சேன், எப்படியாவது சித்தவுடு போகணும், இந்த சித்தவுட்டில் போய் மீரா மாதாவுடைய வாயினால் கிருஷ்ணகானம் நான் கேட்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு ஆறாம்.
அடுத்த நாள் தான்சேன் சொன்னார், உசூர் நீங்கள் சொன்ன மாதிரினா ஒரே ஒரு வழிதான் உண்டுன்னார். என்ன வழின்னார்? நம்ம 2 பேரும் வேஷம் போட்டுக்கணும், முக்கியமாக நீங்கள் வேஷம் போட்டுக்கணும் அப்படின்னார். உடனே அவர் சிரித்தார், என்னப்பா என்ன வேஷம் போட சொல்கிறா அப்படின்னார். உடனே தான்சேன் சொன்னார், எப்படியும் நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டு ராத்திரியில் நகர்வலமெல்லாம் பண்ணுறது உண்டு இல்லையா, அதுபோல் மீரா மாதாவுடைய கீர்த்தனையை கேட்கறதுக்கு ஒரு வேஷம் போடணும்னார். உடனே அக்பர் பாதுஷா கேட்டார், என்ன வேஷம் போடணும் அப்படின்னார். இந்து வேஷம் போடணும் அப்படின்னு விட்டார். உடனே அவருக்கு சிரிச்சார், என்னப்பா என்ன இந்துவா மாத்திரியா அப்படின்னார். அவர் சொன்னார், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சத்தியத்தை சொல்கிறேன், வேணும்னா இந்துவா மாறுங்கோ, பகவான் அனுபவிக்கலாம். நீங்கள் இந்துவா மாறலைன்னா நரகத்தில் தள்ள